நம்ம டாக்டருங்கிட்ட போகும்போது அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பார்த்து நம்ம புத்தி இப்படி கூட போகிறது உண்டு. நம்ம புத்தி இந்த மாதிரி போகிறது உண்டு. அவங்கள நம்புறது இல்லை, முழுசாக நம்புறது இல்லை. இன்னொரு ஒப்பீனியன் போய் கேட்போம், இன்னும் இது ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லை அப்படியே விட்டா சரியாயிடுமா, இல்லை லைட்டாக மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடுமா, இப்படிலாம் போய் இன்னொரு ஒப்பீனியனும் கேட்டு தான் வரும். நாம் 1க்கு 2 வாட்டி அப்படின்னு. அது 1க்கு 2 வாட்டி கேட்குறது ஓகே. ஆனால் நீங்கள் இதே பழைப்பு 5 வருஷம் சுற்றி இருக்கிறீங்களே, அங்கே போய் ஜோசியராக போய் பார்க்குறது, ஆடிக்கினே சாமி ஆடிக்கினே குறி சொல்கிறது, அப்புறம் அருளாக்கு சொல்கிறதுன்னு சொல்கிறதெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு, எங்கள் இதில் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. என்னென்னா, தோஷத்துக்கு காரணம் தெரியலன்னு வச்சுங்களேன், பிரச்சனைக்கு காரணம் தெரியலன்னா உங்களால் ப்ரூஃப் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தை சொல்லிடலாம். என்னது அப்படின்னா, எல்லாம் குலதெய்வ தோஷங்க, சாமி குத்தம், குலதெய்வம் தோஷம், பித்ருக்கள் தோஷம், முன்னோர்கள் சாபம், இந்த மாதிரி சில டைலாக் இருக்குது. முன்னோர்கள் சாபம், பித்ருக்கள் தோஷம், குலதெய்வ தோஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓஹோன்னு நீங்கள் தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் ஜாதகம் சரியில்லைங்க அதான் காரணம் சொல்ல மாட்டாங்க. எங்கேயோ இங்கிலீஷில் அழகாக சொல்லுவான், டோன்ட் பிளேம் அதர்ஸ்ன்னு சொல்லுவான். தீத நன்றும் பிறர் தர வாரான்னுவான். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக பேசினா ஏற்றுக்க மாட்டோம். இது முழுக்க முழுக்க மக்களோடைய பிரச்சனை, மக்களோட மனநிலை, இதுதான் காரணம் உங்களுக்கு இந்த மாதிரி 5 வருஷம் வீணாக போனது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் ஆச்சு உள்ளது உள்ளபடி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்குங்க, ஆதாரபூர்வமாக பார்த்துங்க. இப்போ நாங்கள்லாம் வாயில் சொல்கிறது இல்லை. இங்கே டேபிள் நிறைய முக்கியமான விஷயங்களெல்லாம் நாங்கள் எழுதி வச்சுருப்போம். ப்ரூஃப் இங்கே கொடுக்குறோம். இந்த மாதிரி இருந்தால் இதுதாங்க காரணம், இந்த மாதிரி இருந்தால் இதான். 7ல் சூரியன் இருக்குதா, 7ல் செவ்வாய் இருக்குதா, 7ல் சனி இருக்கா, அதுக்கு என்ன பலன், திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். 6, 8, 12 இந்த மாதிரி இருந்ததுன்னா அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எழுதி வச்சுக்கிறோம். உங்கள் ஜாதகத்தையும் காட்டிடுவோம், கம்ப்யூட்டரில் போட்டு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை இப்படி இருக்குது, இந்த அமைப்பு இருந்தால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிடுவோம். எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு லக்னத்துக்கான தோஷங்கள் இங்கே எழுதியிருக்கிறோம், ராசிக்கான கேரக்டர் எழுதி வச்சுருக்கிறோம், எல்லாமே இங்கே டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கிறோம். ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி இங்கே சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் இதை ஆதாரபூர்வமாக சொல்கிறோம், அறிவுபூர்வமாக சொல்கிறோம், ரெக்கார்டு பூர்வமாக சொல்கிறோம், எவிடன்ஸ் புக்கில் இருக்கிறத வச்சு சொல்கிறோம். அப்படியே அவங்கவுங்க வாயில் சொல்கிறதுக்கெல்லாம் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க தலையெழுத்தை பொறுத்து தான் வாழ்க்கை நடக்கும். விநாச கால விபரீத புத்தி. நன்றி, வணக்கம்.